ஆனா என் குழந்தைக்கு உயிர் கொடுத்தது அதோட அப்பா தானா? அவரை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்து உன்னை நேரடியா காட்டி எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவர் அர்ஜுனோட கிளம்பி போயிட்டாரு. அம்மாடி, நீ எனக்கு போன் பண்ணும்போது ரத்தம் கொடுத்தது அபி தம்பிதான்ற ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருப்பேன்ல. இல்லப்பா, அவங்க எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அர்ஜுனுக்கு போன் பண்ணா அவர் எடுக்கவும் இல்ல. நானே வந்து அபியும் அக்காவையும் சந்திக்க வைக்கலாம் தான் ஓடி வந்தேன். ஆனா மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. சரிடா, இப்போ நான் அபிய சந்திக்க முடியலையே சத்யா, அவரோட பேசவும் முடியல. எப்பதான் இந்த சந்திப்பு நடக்கும்? நான் உயிரோட இருக்கிற விஷயம் எப்பதான் அவருக்கு தெரிய வரும்? அம்மாடி, கடவுளுக்கு ஈவருக்குமே இல்லையா? ஒரு கர்ப்பிணி பொண்ணை போய் இப்படியா சோதிப்பாரு? அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. அபிய வர வச்சு அவர் மூலமா தேவிக்கு ரத்தம் கொடுக்க வச்சு குழந்தை உயிரை காப்பாத்தினதும் கடவுள் செயல்தான். ஏதோ ஒரு கணக்கு போட்டுதான் அவங்கள சந்திக்க விடாம வச்சிருக்காரு. அந்த கடவுள் இவங்களை சந்திக்க வைக்கும் போது நிச்சயம் செல்வநாயகிக்கு அது பெரிய மரண அடியா, அது பெரிய பாடமா இருக்க போதுப்பா. ஆமாம்மா, அவரை சந்திக்க முடியலனாலும் இப்ப அவரோட ரத்தம் என் உடம்புல ஓடுது. இதுவே எனக்கு கிடைச்ச வரம் தான். இப்பதான் தேதி வந்திருக்கு. உடம்புக்கு ஆகாதும்மா, அழாதுற. இவ்வளவு தூரம் நடத்தி வச்ச கடவுளே உங்க ஆசையையும் நிறைவேற்றி வைப்பாருமா. நீ கவலைப்படாதம்மா. மடி, நீ தேவியை கொஞ்சம் பாத்துக்குமா. நான் போய் பில்லு கட்டிட்டு வந்துடுறேன். போங்கப்பா. அழாதுற கண்ணு. அழாதக்கா. அக்கா, கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. தைரியமா இருக்கா?